எடுத்த உடனே சொல்றது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று கட்சி தான் தாவேக்கான்னு சொல்லி தான் உள்ள வராங்க. இதை தாண்டி பாஜகன்ற ஒரு பெரிய சக்தியை நாங்க வந்து எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு தேர்தலுக்காக டக்குன்னு அதிமுக கூடயோ இல்ல பாஜக கூடயோ கூட்டணின்னு போயிட்டாங்கன்னா அது வேற மாதிரியான விளைவை ஏற்படுத்தும். ஆனா எனக்கு ரொம்ப நாளாவே அதிமுக விமர்சனம் செய்யாம இருந்தது, அதிமுக தரப்புல தாவேக்காவை தாக்காம இருந்தது, எல்லாமே வந்து ஒரு தடவை சிங்க் ஆயிட்டே இருந்துச்சு. ஒருவேளை ஒரு கூட்டணிக்காக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி உண்மையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பாஜக கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப கிட்டத்தட்ட வெறுப்புல தான் இல்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே வந்து என்னன்னா 2 கட்சியும் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒன்று காங்கிரஸ், ஒன்று அதிமுக. காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க திமுக கூட்டணி அப்படின்றது. ஆனா காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேரே மென்ஷன் பண்ணல. இந்த பக்கம் அதிமுக பேரே மென்ஷன் பண்ணல. பாஜக தான் வந்து கொள்கை சொல்லாமே இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் கிளியரா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல கிளியரா சொல்றது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்க திமுகவோ அதிமுக கிடையாது, கொள்கையை விட்டுட்டு கூட்டணி நிற்கிறதுன்னு சொன்னது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நம்ம கூட்டணிக்கு யார் வேணா வரட்டும், ஆனா தலைமைன்றது நாங்களா தான். ஆமா, அது வந்து அப்ப ரெண்டுமே கிளியரா நமக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. ஏகப்பட்ட தீர்மானங்கள் வந்து ரிப்பீட்டட் தான். ஆல்ரெடி அவங்க போட்ட செயற்குழு கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான் அதுல இருந்தது. ஆனா முக்கியமா மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்க.